ஒரு ஊர்ல ஒரு பிஸ்கெட் வியாபாரி இருந்தானோ. அந்த பிஸ்கெட் வியாபாரி எப்போதுமே ஒரே ஒரு கடையில இருந்து தான் அந்த பிஸ்கெட் தயாரிக்கிறதுக்கு பட்டர் வாங்குவார். அந்த பட்டரை ஒவ்வொரு நாளும் வாங்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு சந்தேகம் வந்தது. இவர் உண்மையாவே நமக்கு தினமும் சொன்னபடியா 1/2 கிலோ பட்டர் தான் தராரா, நம்ம எடை போட்டு வாங்க பார்க்காமையே டெய்லி வாங்குறோமேன்னு ஒரு நாள் சந்தேகப்பட்டு அந்த பட்டரை வெண்ணெயை எடை போட்டு பார்க்குறாரு. பார்த்தா வெறும் 400 கிராம் தான் இருக்கு. உடனே அவருக்கு பயங்கர கோபம். நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாச்சு. இவர் எத்தனை நாளா என்னை ஏமாத்தினாருன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் இவர் எனக்கு 400 கிராம் தான் பட்டர் கொடுத்துருக்கிறாரு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு இவர் கேஸ் போட்டுட்டார். கேஸ் அன்னைக்கு வந்தாச்சு. நீதிபதி நீதி சொல்ல போறாரு. அப்ப அந்த பட்டர் வெண்ணெய் கொடுத்தான்ல ஒருத்தன், அவனை கூண்டுல ஏத்தி நீதிபதி கேட்கிறார், ஏன்பா நீ உண்மையாவே 400 கிராம் தான் கொடுத்தியா அப்படின்னோடனே அதுக்கு அந்த வெண்ணெய் வியாபாரி சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் கடையில எடைக்கல்லாம் இல்லை, நான் கொடுக்கறது 200 கிராமா 400 கிராமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் எப்படி அதை எடை பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னா, அவர் பிஸ்கெட் தயாரிக்கிறாரு இல்ல, அதுல 1/2 கிலோ பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து தான் நான் எடை போட்டு பட்டர் கொடுக்குறேன்னாராம். இங்க இந்த விஷயத்தை வாசிச்சோன்னே ஒரு சுய உணர்வு வருது பாத்தீங்களா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருமே எல்லாரையும் குறை சொல்லுவோம். அவன் ஏமாத்துறான், அவன் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான், அவன் இப்படி பண்றான், என்னை பத்தி பின்னாடி பேசுறான்னு எல்லாரையும் தப்பு சொல்லுவோம், எல்லாரும் ஏமாத்துறதா சொல்லுவோம். ஆனா நாம சரியா இருக்கமாங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரணும்ல. அதுக்கு நம் சுயம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்வதற்கு இது மாதிரியான புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு பெரிய தெளிவும் புரிதலும் ஏற்படுகிறது.